வணக்கம். அடிபுனை தொடுகுழல் மையனர் காலைக்கு அப்படின்னு புறநானூற்று பாடல் ஒன்று இருக்கு. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். நான் இப்போ ஒரு பேச்சாளர், கார்ப்பரேட் ட்ரைனர், இப்படி ஓரளவு நீட்டாக இருந்தால் ஒத்துப்பாங்க. ஆனால் ஒரு கார்ப்பரேட் ட்ரைனர்னு சொல்லிட்டு நான் இப்படி தாடி வச்சிருந்தா நல்லா இருக்குமா? அனல் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் தமிழில் தாடின்னு பேர். நான் இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அன்னைக்கு இளவரசன் தண்டை அணிந்து காளை மாதிரி வீரமாக கொள்ள தாடி வச்சிருந்தவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருந்திருக்கு. யாருன்னு சொல்லாமையே அவனை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த புலவர் பாடல் எழுதியிருந்தார். இவன் மறுபடியும் இப்படி இருந்தா நீட்டா இருக்கும், நடுவில் இருந்தது நல்லாவா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஷார்ட்ஸோ அல்லது நைட்டியோ போட்டு போவோமா? அப்போ ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போடுறோம், காலேஜுக்கு யூனிஃபார்ம் போடுறோம். வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நம்ம தாடி வைக்கிறோமா இல்லையா, கோட்டு போடுறோமா இல்லையா, ட்ரெஸ் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இடத்தை பொறுத்து இருக்கு. நம்ம வீட்டிலேயே ஒரு விருந்தினர் இருக்கும் பொழுது எப்படி நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ க்ரூமிங் அப்படிங்கிறது இடத்துக்கு தகுந்தாப்புல நாம சரியா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய பாயிண்ட்டுங்க. நாம மெயின்டைன் பண்ணுவோம். நன்றி.